தமிழக அரசியலில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம், மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் தலைவர் விஜய் வழியாக வரப்போகுது. அதுக்கு நம்ம எல்லாருமே உறுதுணையாக இருக்கணுங்கிறது மக்களோட மனசில் ஆழமாக அவர் பதிஞ்சிட்டாரு. விசில் சின்னம்ங்கிறது இன்னைக்கு சின்ன குழந்தைகளை பட்டி தொட்டியிலேருந்து எல்லாத்து மனசுலையும் விசில் சின்னம் தான் இருக்குது. அவரோட எல்லா வாக்குறுதிகளும் நாங்கள் கட்டாயம் நம்புகிறோம். அவரோட எலெக்ஷன் அவர் வின் பண்ணதுக்கப்புறம், அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றுவாருங்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மக்களோட எல்லா எதிர்பார்ப்பும் அவர் பூர்த்தி செய்வாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருமே இருக்குது. ஸோ மக்கள்கிட்ட நாங்கள் எல்லாரும் இந்த மாற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது எங்களோட தாழ்மையான ரிக்வெஸ்ட்டு. நீங்கள் இந்த 3 நாளாக பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்கீங்க, 3 நாளாக போயிட்டுருக்கீங்க, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஒரு மாற்றம் வேணும், அது தலைவர் விஜய் வழியாக தான் இந்த ஸ்டேட்டுக்கு வரப்போகுதுங்கிறது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இளைஞர் எஸ்பெஷலி எல்லா யங்ஸ்டர்ஸ் கட்டாயம் விஜய் சார் தான் வரணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் யாருக்காக வாக்கு கேட்டுட்டு இப்போ வந்துட்டுருக்கீங்க? போகிற இடத்துல அவருடைய தலைவருக்கு எப்படி வரவேற்று? நான் எங்கள் மாமனார் செங்கோட்டையன் சாருக்காக, கேஎஸ்க்காக வாக்கு சேகரிக்க வந்திருக்கேன். அவரை பொறுத்த வரைக்கும் அவரையும் கோபியும் தனித்தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது. கோபினா செங்கோட்டையன், செங்கோட்டையன்னா கோபி. ஸோ அவருக்கு இங்கே ஒரு இன்ட்ரடக்ஷனோ எதுவுமே தேவையில்லை. மக்களை பார்க்கணும், மக்கள்கிட்ட அவருக்காக வாக்கு கேட்கணும்னு வந்திருக்கேன்.